இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lancar Harmonia Pavilion, Senior Living Apartments at Sriperumbudur. Bookings call 7717273747. ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான் மாநிலங்களில் ஜாட் சமூகம் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஆதிக்கம் செலுத்தும் உயர்ஜாதி இந்துக்கள் ஆவர். பொதுவாகவே அவர்கள் நிறைய நிலம் வைத்திருப்பார்கள். அரசியல் அதிகாரம் கொண்டவர்களாகவும் இருப்பர். ஹரியானா மாநிலம் ஹிசாரில் வசித்து வரும் இளைஞர் நிகில் குமார் புனியா ஜாட் சமூகத்தைச் சேர்ந்த அவர் உயர்ஜாதி இந்துவாக இருந்தார். திடீரென புத்த மதத்திற்கு மாறினார். கல்வி நிறுவனத்தில் சிறுபான்மையினர் அடிப்படையில் சீட் பெற வேண்டும் என்ற நோக்கில் அவர் மதம் மாறியதாக கூறப்படுகிறது. தனக்கு சிறுபான்மையின சான்றிதழ் வழங்க கோரி சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி ஜாய்மாலியா பக்ஷி அடங்கிய அமர்வு முன்பாக இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. தலைமை நீதிபதி சூரியகாந்தும் இசார் பகுதியைச் சேர்ந்தவர் என்பதால் புனியாவின் சமூக பின்னணி குறித்து கேள்வி கேட்க ஆரம்பித்தார். நீங்கள்தான் புனியாவா? எந்த வகையில் நீங்கள் சிறுபான்மையினர்? புனியாவில் எந்த பிரிவு நீங்கள் என அடுக்கடுக்காக கேள்வி கேட்டார். அதற்கு மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவர் ஜாட் புனியா சமூகத்தைச் சேர்ந்தவர் என பதிலளித்தார். அப்படியெனில் அவர் எப்படி சிறுபான்மையினராக முடியும் என தலைமை நீதிபதி சூரியகாந்த் கேள்வி எழுப்பினார். புனியா புத்த மதத்தை தழுவிவிட்டார். மதம் மாறுவது அவர் உரிமை. எனவே சிறுபான்மையினர் என சான்றிதழ் வழங்க உத்தரவிட வேண்டும் என புனியாவின் வழக்கறிஞர் விளக்கம் கொடுத்தார். இதை கேட்ட நீதிபதிகள், வாவ், இது மோசடியில் புது ரகமாயிருக்கிறதே என விமர்சிக்கும் வகையில் கருத்து தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் கூறியிருப்பதாவது: உயர்ஜாதி இந்து ஒருவர் மதம் மாறியதை அடிப்படையாக வைத்து சிறுபான்மையின அந்தஸ்து கோர முடியுமா? சிறுபான்மையின சான்றிதழ்கள் பெற அரசு வகுத்த விதிகள் என்ன? பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவை சேராத உயர்ஜாதி பொது பிரிவினர் மதம் மாறியதால் புத்த மதத்தின் அடிப்படையில் சிறுபான்மையினர் என எப்படி கூற முடியும்? இது தொடர்பாக ஹரியானா மாநில தலைமை செயலர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு விரிவான விளக்கமளிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். நிகில்குமார் புனியாவின் மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதிகள் சிறுபான்மையின சான்றிதழ் வழங்கும் நடைமுறைகள் குறித்த விசாரணையை மட்டும் ஒத்திவைத்தனர்.